வணக்கம். புதுவை தலைமை செயலகத்தில் மத்திய அரசின் மின்சார அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியில் அமைக்கப்பட்ட நிறுவனத்தின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விளக்க கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. புதுவையில் உள்ளாட்சித்துறை அமைப்புகளின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மின்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் தெருவிளக்குகளை பராமரிப்பது குறித்து சாத்தியக்கூறுகளை ஆராய உயர்நிலை குழு அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் தியாகராஜன் தலைமையில் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமையின் பரிந்துரைப்படி மத்திய அரசு மின்சார அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியில் அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனத்தின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை காணொலி மூலம் உயர்மட்ட குழுவிற்கு விளக்கும் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை செயலர் தீபக்குமார், மின்துறை செயலர் மீனா, மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மதிவாணன், பொதுத்துறை தலைமை பொறியாளர் மனோகரன், கூடுதல் செயலர் கரிகாலன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி குழும தலைவர் பங்கஜ்குமார் ஜா, புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், ஆரோவில் ஹேமந்த் லம்போ மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராமசாமி படையாட்சியார் சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து வன்னியர் குடும்ப இயக்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டசபையை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மதகடிப்பட்டில் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டிருந்த ராமசாமி படையாட்சியார் சிலை மற்றும் திருவாண்டார் கோவில் மற்றும் பத்துக்கண்ணில் அமைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலைகளால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவதால் அந்த சிலைகள் நேற்று 26ஆம் தேதி அகற்றப்பட்டன. இந்நிலையில் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தினர் அதன் தலைவர் துளசிதாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சட்டசபைக்கு வந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ராமசாமி படையாட்சியார் சிலை அகற்றம் குறித்து குற்றம் சாட்டி மீண்டும் அதே இடத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று முறையிட்டனர். அதற்கு முதல்வர் சட்டசபை கூட்டம் முடிந்ததும் அதிகாரிகளிடம் பேசி தீர்வு காணுவதாக கூறியும் அதனை ஏற்காமல் முதல்வருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சட்டசபை வளாகத்தில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை சட்டசபை காவலர்கள் வெளியேற்றியதால் அவர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு முதல்வருக்கு எதிராக கோஷமிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பெரிய கடை போலீசார் கலெக்டர் உத்தரவுப்படியே சிலையை அகற்றியதாகவும் கலெக்டர் அனுமதி அளித்தால் மீண்டும் சிலையை அமைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறினர். அப்போது வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தினர் கலெக்டரின் அனுமதி பெற்று மீண்டும் சிலையை நிறுவப் போவதாக கூறிவிட்டு ஆவேசமாக சென்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் அதிகரித்துள்ள தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவையில் அனைத்து பகுதிகளிலும் தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ளதால் சாலையை கடந்து செல்லும் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே புதுவை மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அசோக் ஆனந்த், மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், கால்நடைத்துறை இணை இயக்குநர் கணேசன், நகராட்சி ஆணையர்கள் ராஜமாணிக்கம், அழகிரி, மருத்துவர்கள் அனந்தராமன், குமரன் உள்பட பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பேசும்போது தெருநாய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகு அதே இடத்தில் விட வேண்டும், விஷம் வைத்துக் கொள்வது, சுருக்கு வலை போட்டு பிடிப்பது போன்ற கொடூரமான முறையில் கொள்வதை கைவிட வேண்டும் என்று கூறினர். தொடர்ந்து ஆணையர் ராஜமாணிக்கம் தெருக்களில் மக்களை அச்சுறுத்தும் நாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்க நகராட்சி சட்டத்தில் இடம் உள்ளது என்றும் இதன் மூலம் தெருக்களில் நாய்கள் திரிவது தடுக்கப்படும் என்றார். இருப்பினும் இந்த திட்டத்திற்கு தொண்டு நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தெருநாய்களை கட்டுப்படுத்த நாய்கள் காப்பகம் அமைப்பது தொடர்பாக மக்களின் கருத்து கேட்பு கூட்டங்கள் விரைவில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. புதுவை நகர பகுதியில் ராமசாமி படையாட்சியாருக்கு முழு உருவ சிலை வைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தார். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் மதகடிப்பட்டில் அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் தமிழக அமைச்சர் ராமசாமி படையாட்சி சிலையை தேசிய நெடுஞ்சாலையில் சிலை வைக்கக்கூடாது என்று அகற்றிவிட்டனர். எனவே வன்னியர் சமுதாயத்தில் முதுபெரும் தலைவராக விளங்கிய ராமசாமி படையாட்சிக்கு புதுவை நகர பகுதியில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று வன்னியர் சங்கம் மற்றும் சமுதாய அமைப்புகள் சார்பில் கேட்டுக் கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போலீஸ் நண்பர்கள் கூட்டம் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் நடைபெற்றது. புதுவை வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் போலீஸ் நண்பர்கள் கூட்டம் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கர், வீரவல்லவன், ரங்கநாதன் மற்றும் வடக்கு பகுதிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட போலீஸ் நண்பர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி பேசுகையில்,
போலீஸ் நண்பர்கள் தங்கள் பகுதியில் ஏதேனும் சிறு பிரச்சனை ஏற்பட்டால் அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை பத்துக்கண்ணு சந்திப்பில் அம்பேத்கர் சிலை மீண்டும் வைக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவையில் அனுமதியின்றி வைக்கப்படும் சிலைகள் அடிக்கடி அவமதிக்கப்பட்டு தகராறு நடைபெறுவதும் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு அது ஜாதி கலவரமாக மாறும் சூழ்நிலையும் நிலவி வந்தது. இதனிடையே அனுமதியின்றி வைத்திருந்த சிலைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து மதகடிப்பட்டில் வைக்கப்பட்டிருந்த ராமசாமி படையாட்சியார் சிலை, திருவாண்டார் கோவில் மற்றும் பத்துக்கண்ணில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலைகள் போலீஸ் பாதுகாப்புடன் அதிரடியாக அகற்றப்பட்டன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் இந்திய குடியரசுக் கட்சி, திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அகற்றப்பட்ட சிலைகளை வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி தேசிய நெடுஞ்சாலையில் அகற்றப்பட்ட சிலைகளை மீண்டும் வைக்க முடியாது என்றும், பத்துக்கண்ணு சந்திப்பில் அம்பேத்கர் சிலையை மீண்டும் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதுவும் வெண்கல சிலையாக வைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர் ராஜவேலு, அரசு கொறடா நேரு ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் நடந்த தொழில் நல்லுறவு என்ற பயிற்சி முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை களைந்து தொழிற்சாலைகளில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தொழில் நல்லுறவு என்ற ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முகாமில் தொழில் மேம்பாட்டுத் துறையில் பயிற்சி பெற்ற நல்ல அனுபவமிக்க வல்லுநர்கள் கலந்து கொண்டு தொழிற்சாலை வளர்ச்சி அடைதல், தொழில் நல்லுறவை வளர்த்தல், உற்பத்தி குறித்த விழுக்காட்டினை உயர்த்தி வளர்ச்சியினை உருவாக்குதல், இரு பிரிவினருக்கும் இடையே புரிந்துணர்தல் மற்றும் நம்பிக்கையை வளர்த்தல் போன்றவை குறித்து விளக்கினர். புதுவையில் அறிவிப்பு இல்லாமல் அம்பேத்கர் சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் டிஜிபி காமராஜிடம் மனு அளித்தனர். புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் நிர்வாகிகள் இந்திய கம்யூனிஸ்ட் ராமமூர்த்தி, பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம், அம்பேத்கர் மக்கள் படை பாவாடை ராயன் ஆகியோர் டிஜிபி காமராஜை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் பத்துக்கண்ணில் அம்பேத்கர் சிலையை அகற்றிய போது அறிவிப்பு இல்லாமல் சிலையை அகற்றுவது நியாயமா என்று அமைதியான முறையில் கேட்டதற்கு இன்ஸ்பெக்டர் பழனிவேல் ஏக வசனத்தில் அவமரியாதையாக பேசியதாகவும், அப்போது சப் கலெக்டர், தாசில்தார், எஸ்பி மற்றும் பொதுமக்கள் இருந்தனர் என்றும், அந்த இன்ஸ்பெக்டர் காவல்துறை அதிகாரியாக இல்லாமல் ஜாதிய ரீதியில் நடந்து கொண்டது தங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்படைய செய்துள்ளதால் அவர் மீது சட்டப்படியும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு அம்பலத்தின் மண்டல பூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஐயப்ப பஜனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. விழாவில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஐயப்பனின் திருவருளை பெற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை பிப்டிக் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். புதுவை பிப்டிக் ஊழியர்கள் பிப்டிக்கில் நடந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தினக்கூலி ஊழியர்களுக்கு மாதம் தோறும் 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 23 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் எதிரே சங்க தலைவர் இளங்கோ, செயல் தலைவர் மாரிமுத்து தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். போராட்டத்தை சம்மேளன ஆனந்தராசன் துவக்கி வைத்திட கௌரவ தலைவர் பாலமோகனன், நமச்சிவாயம் உள்ளிட்ட பலரும் திரளான ஊழியர்களும் பங்கேற்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத்தின் மரணம் இயற்கையானது என்று ரஷ்ய நிபுணர் குழுவும் அறிவித்துள்ளது. பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத் கடந்த 2004ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும், அவரை மெல்ல கொள்ளும் விஷம் கொடுத்தும் கதிர்வீச்சு மூலமும் கொல்லப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகின.
ஆனால் இதனை உறுதி செய்ய முடியாத நிலை இருந்து வந்ததால் அவரது உடல் உறுப்புகளை எடுத்து பல்வேறு நாடுகள் ஆய்வுக்குட்படுத்தின. அராபத்தின் உடல் உறுப்புகளை ஆய்வு செய்த சுவிஸ் நாட்டின் நிபுணர் குழுவினர் யாசிர் அராபத் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என கடந்த மாதம் அறிவித்தது. இந்நிலையில் ரஷ்ய நாட்டின் நிபுணர் குழுவினரும் யாசிர் அராபத்தின் உடல் உறுப்புகளை கொண்டு அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய தீவிர உடல்கூறு சோதனை நடத்தியது. இப்போது ரஷ்ய நிபுணர் குழுவும் யாசிர் அராபத் விஷம் கொடுத்து கொல்லப்படவில்லை என்றும் அவரது மரணம் இயற்கையானது என்றும் அறிவித்துள்ளதாக அந்நாட்டின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.